பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நில பிரச்சனை சம்மந்தமா நம்ம பேச போறோம். நம்மள ஒரு நண்பர் வந்து தொடர்பு கொண்டு பேசினாரு. தனக்கு ஒரு நில பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய எப்படி தீர்வு செய்றது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து ஆலோசனை கேட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னா, 1935ல இந்த நண்பருடைய மூதாதையர் வந்து ஒருத்தர்ட்டேருந்து இடத்த வாங்கியிருக்காங்க. வாங்கி இவங்க தான் 1935ஆம் ஆண்டுலேருந்து இப்ப வரைக்கும் இவங்க தான் இந்த நிலத்த வந்து வீடு கட்டி, பக்கத்துல இருக்க நிலத்த விவசாயம் பண்ணி, என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த நிலம் குடுத்தவங்களுடைய சந்ததியார் இருப்பாங்க இல்லையா? அவங்க பேர பிள்ளைங்கலாம் திடீர்னு வந்து, "நீங்க வந்து எங்கோட்டு நிலத்த வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால எங்க தாத்தா வழி வழி வந்த சொத்த நீங்க எங்கள்ட்ட விட்டு குடுங்க" அப்டின்னு திடீர்னு சண்டைக்கு வராங்க. சரி இவங்க சண்டைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்டின்னு பார்த்தா, யூடிஆர்ல வந்து எப்படியோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் வந்து வித்தது போக மீதம் இருந்ததுல இருந்துச்சு. அதோட சேர்த்து எங்களுக்கு குடுத்ததையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பட்டா மாறுதல் நடந்திருக்கு. இது நாங்களும் கவனிக்கல. இவ்வளோ காலமா நாங்க இதில தானே வாழ்றோம் அப்டின்னு சொல்லி அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, எல்லாமே நம்ம பேர்ல இருக்கு. அதாவது என்ன சொல்றது அப்டின்னா, நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. இவங்க திடீர்னு வந்து எங்க பேர்ல பட்டா மாறுதல் நடந்திருக்கு. அதனால வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்டின்னு வந்து நிக்கிறது எங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அப்டின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே. அப்ப 1935ல போடப்பட்ட அந்த பத்திரத்தின் நிலை என்ன? அப்படி பத்திரம் எதுவும் போட்டாங்களா? வாங்குனதுக்கு ஏதாவது இருக்கான்னு போட்டா, ஆமா 1935ல அந்த நபர்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இடத்த வந்து அடமானமா வச்சிருக்கிறாங்க. யார்கிட்ட? இவங்க இந்த ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னார்ல, அந்த சகோதரருடைய மூதாதையர்கிட்ட அந்த நிலம் வித்தவங்க அடமானமா ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்த கிரயம் பண்ணி குடுத்துருக்காங்க. அடமான பத்திரமும் இருக்கு, கிரய பத்திரமும் இருக்கு. அத வச்சு ஈசி போட்டு பார்த்தா 2 ஈசியும் வருது. ஆல்ரெடி வந்து அதுக்கப்புறம் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த இதுல வருது. ஆனா இடையில யூடிஆர்ல வந்து பட்டா மாறுதல் நடந்திருக்குங்கிறத வந்து இவங்களும் கண்டுக்கல. அவங்க எப்படியோ ஒரு ஒரு காலத்துல வந்து இப்ப கண்டுபிடிச்சு லேட்டஸ்ட்டா வந்து நீங்க வந்து வீடு கட்டி வாழ்ந்த இடத்த பாக்கி இடத்த எங்கள்ட்ட குடுங்க. இதெல்லாம் எங்க தாத்தாவோட சொத்து அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்கங்கிறது தான் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப நம்ம இந்த பிரச்சனைய எப்படி சரி செய்வோம்? இப்ப வந்து எங்கள்ட்ட வந்து கரெக்ட்டான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. எழுதி வாங்குனதுக்கான பத்திரம்லாம் இருக்கு. ஈசி நம்ம பேர்லாம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அனுபவமும் கூட நம்ம பேர்லாம் இருக்கு. அனுபவமும் இன்ன வரைக்கும் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போதுல, இப்ப திடீர்னு காலி செய்து நம்ம மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, இத எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஒரு பிரச்சனை நாம வந்து அ பட்டாவ வந்து திருத்தம் பண்றதுக்காக நம்ம வந்து மனு குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல ஆர்டி எதுவும் சம்மந்தமா இது எப்படி மாறுச்சு? எங்கள்ட்ட இவ்வளோ ஆவணம் இருக்கும்போது எப்படி உங்க பேருக்கு பட்டா மாறுச்சு? அப்படின்னு சொல்லி கேட்போமா? அப்படிங்கிறத சொன்னாங்க. நீங்க ஆர்டியும் வைக்கலாம். அதே மாரி சமயத்துல நீங்க வந்து இப்ப நீங்க வந்து பட்டா திருத்தம் பண்றதுக்கு நீங்க வந்து மனு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அது வழக்கு முடியணும். அதுக்கப்புறம் வந்து வருவாய் கோட்டாட்சியர் முடிஞ்சுச்சுன்னா, அடுத்து வருவாய் அலுவலர்ட்ட மாவட்ட வருவாய் அலுவலர்ட்ட அப்பீலுக்கு அடுத்து போணும். சாட்டிஸ்ஃபை, அன்சாட்டிஸ்ஃபை 2 நடக்கும்போது அப்பீல் போகும். இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, உரிமை நீதிமன்றத்தை நாடி நீங்க தாராளமா என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த நிலம் வந்து 35லேருந்து 1935லேருந்து எங்க கைவசம் தான் இருக்கு. வாங்குனதுக்கான ஆதாரம்லாம் தான் இருக்கு. இதில எப்படி இடையில பட்டா மாறுச்சுங்கிறது தெரியல. ஆகவே இந்த உரிமைய எங்களுக்காக பெற்றுக் குடுங்கன்னு சொல்லி, உரிமை கோருதல் நீங்க செய்யுங்க, வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி என்ன செஞ்சேன்னா, ஆலோசனை சொல்லி குடுத்தேன். ஸோ இதே போல நம்ம மாவட்டத்தில வழக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, நம்ம ரீசென்ட்டா ராமநாதபுரம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில ஒரு வழக்கு நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 40 வருஷமா ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர்ல பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கு. திடீர்னு ஒருத்தவங்க வந்து 1950 பத்திரத்த தூக்கிட்டு வந்து, இந்த இடம் எங்களோட பரம்பரை இடம். ஆகவே வந்து நீங்க வந்து இந்த இடத்த விட்டு காலி செஞ்சுட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி 40 வருஷம் நாங்க இங்க தான் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வீட்டு ரசீதுலேருந்து அத்தனையும் நாங்க எல்லா ஆவணம் வச்சிருக்கிறோம். அப்படி சொல்லி இந்த அனுபவதாரர் சொன்னாலும், இல்ல இது எங்களுக்கு வந்து பரம்பரை சொத்தா இருக்குது. இந்த பத்திரம்லாம் எங்கள்ட்ட இருக்கு. நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை நடந்திருக்கு. இந்த வழக்கு வந்து கோர்ட்ல நடந்திருக்கு. இந்த 1950 பத்திரத்த கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இது எங்கோட்டுக்கான நிலம். இத வந்து இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்கள காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி உரிமை கோருதல் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அந்த வழக்க வந்து விசாரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு மேல அவங்க உங்க கண்ணு முன்னாடி தானே குடியிருந்தாங்க. அப்ப ஏன் நீங்க வந்து என்ன செய்யல அப்படின்னா, இது எங்க நிலத்தில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவங்கள ஏன் வெளியில அனுப்பல? இன்னைக்கு வரைக்கும் அவங்க பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே அவங்க கையில வந்து கிரியேட் பண்ணி இவ்வளோ ஆவணமும் வச்சிருக்கிற வரைக்கும், நீங்க நில உரிமை உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றவங்க நீங்க எங்க போனீங்க? இப்ப திடீர்னு வந்து வழக்க போட்டு இது எங்கோட்டு இடம்னு சொல்றீங்களே, இது சரியா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வழக்க வந்து அனுபவதாரர்களுக்கே என்ன செஞ்சிருக்கு, அந்த வழக்கு வந்து சாதகமா முடிஞ்சிருக்கு. உண்மையாலுமே அத படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அதுல வந்து நம்ம கவனிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர்ட்ட வந்து நிலம் அனுபவத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, அவங்க எல்லா ஆவணங்களையும் தன் வசமா மாற்றி தன் கைவசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம என்னதான் ஆவணங்கள எடுத்துட்டு போயி நம்ம வந்து அத நிரூபணம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது பின்னடைவு தான். ஸோ ஒருவேள ஆக்கிரமிச்ச நாட்கள்ல நம்ம இந்த ஊர்ல இல்ல, நம்ம நிலத்த விட்டு நம்ம வெளியூர்ல இருந்தோம். நம்ம வந்து பார்க்கும்போது நிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சைட்ல வாதாடுனா, அதுல ஒரு லாஜிக் இருக்கு.
ஆனால் ஊருக்குள்ளே இருந்து உள்ளூருக்குள்ளே இருந்து நம்ம பக்கத்திலே இருந்துக்கிட்டு இவ்வளோ காலமாக ஒருத்தரை அனுபவம் பண்ண விட்டுட்டு திடீர்னு போய் எங்கள் இடம் தான் இதில் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு போடுவோம்னா அதில் நம்மளுக்கு பாதகம் தான் வந்து மிஞ்சும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த வழக்கு அப்படி தான் வந்து சுவாரஸ்யமாக நடந்து முடிஞ்சுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, அதில் ஏன் நான் ஊர்ஜிதமா வந்து அவங்கள வழக்கு தொடர சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட தான் அனுபவம் இருக்கு. அவங்கள்ட்ட தான் பழைய பத்திரமும் இருக்கு. அப்படிங்கிறதுனால அனுபவம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. பழைய பத்திரமும் அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, அவங்க எந்த விதத்திலும் பின்வாங்க தேவையில்ல. அவங்களுக்கு கண்டிப்பா உரிமை வந்து சேரும். இப்ப யார்ட்டயாவது வந்து பத்திரம் கையில இருக்கு, இடம் இன்னொருத்தர் பேர்ல அனுபவம் இருக்கு அப்படிங்கிறப்போ தான், இப்ப நம்ம இந்த 2வது வழக்க நம்ம பேசணும் இல்லையா? அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால நீங்க நம்ம வாங்கிட்டோம், நம்ம வீடு கட்டிட்டோம், நம்ம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க அசால்ட்டா இருப்பீங்கன்னா, இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆகவே வந்து நிலம் வச்சிருக்கக்கூடிய உறவுகள், தொந்தரவு வச்சிருக்க உறவுகள், விவசாயம் பண்ணக்கூடிய உறவுகள் அவ்வப்போது உங்களோட நிலங்களை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கேதர் பண்ணி கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லைன்னா இது போன்ற பல சிக்கல்களை இழுத்து விடும்போது என்ன ஆச்சு? கேஸ் நம்ம பக்கம் சாதகம் ஆனாலும் கூட, நம்மளும் பல நேரங்கள்ல அலைஞ்சு, நம்மளும் பல நேரங்கள்ல நம்ம வேலைகளை விட்டுட்டு, இது இதுக்காகவே நம்ம சுத்தி திரிய ஒரு தேவை இருக்கு. நாமும் ஒரு வழக்கறிஞர் பிடிக்கணும், நாமும் செலவு பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது மன உளைச்சல் அதிகமாயிரும். ஸோ அதனால தான் சொல்றேன், நிலம் வச்சிருக்கிற உறவுகள் எல்லாருமே நீங்க உங்க நிலம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ கரெக்ட்டா வச்சிருக்கிறீங்களாங்கிறத நீங்க கேதர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்றேன். இன்னொருத்தங்க அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அனுபவதாரர் இல்ல ஆவணங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு சாதகமா போய் நிக்கும். இப்ப நான் ஒரு வழக்கு சொன்னேன் இல்லையா? இது மாரி கூட என்ன செய்யலாம்? நடக்கலாம். மேபி இந்த மாரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கவனத்தோட இருங்க, எச்சரிக்கையோட இருங்க. இது போன்ற வந்து நில சம்பந்தமான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்க நம்ம சேனல்ல பதிவேற்றம் செய்வோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.